யாத்ராகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. யாத்ராகமம் 4:12 வாசி. ஆதலால் நீ போ, நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றார். 4வது மிக முக்கியமானது கர்த்தருடைய வார்த்தை. உன் ஊழியத்தில் இருக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? முதல்ல கர்த்தர் உன் கூட இருக்கணும். 2வது நீ விசுவாசிக்கணும், அவருடைய நாமம் என் கூட இருக்குது. 3வது அவர் மூலமா அற்புத அடையாளம் நடக்குது. அடுத்து மிக முக்கியமானது என்ன தெரியுமா? இவ்வளவுக்கும் ஆண்டவர் சொல்லிட்டார், இவ்வளவும் சொல்லிட்டாரு. இப்போ அந்த 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வரைக்கும் மோசே ஆண்டவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறார். கடைசியா ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர்கிட்ட மோசே சொல்றாரு, ஆண்டவரே நான் திக்குவாயும் மந்த நாவு உள்ளவனுமாய் இருந்தேன். ஆண்டவரே எனக்கு பேச வராதுப்பா. ஆனால் இந்த மோசையை பற்றி பைபிள் என்ன சொல்ல தெரியுமா? அவன் எகிப்தில் எப்படி இருந்தாராம்? வாக்கில் வல்லவன். வாக்கில் வல்லவன். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி என்கிட்ட பயங்கரமான டேலண்ட்லாம் இருந்துச்சு ஆண்டவரே. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நான் பயங்கரமாக பேசுவேன். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி, ஆண்டவரை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி என்கிட்ட இருந்த டேலண்ட்டுக்கு ஜனங்க கூடி வருவாங்க. என்கிட்ட எவ்வளோ டேலண்ட் இருக்கு ஆண்டவரே. நல்லா பாடுவேன், நல்லா மியூசிக் வாசிப்பேன், நல்லா ஜனங்களை உட்காந்து கவர் பண்ணுற மாதிரி பேசுவேன், என்கிட்ட நல்லா டான்ஸ் ஆடுவேன். வாட் எவர் யூ ஹேவ், அது ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி. ஆனால் இப்போ சொல்கிறாரு மோசே, நான் திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவனாக மாறினேன். ஏன்? எங்கிட்ட ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி இருந்த உலகத்தினுடைய ஞானம் எல்லாம் போச்சு ஆண்டவரே. உலகத்தினுடைய பவரெல்லாம் போச்சு. உலகத்தில் நான் கற்றுக்கிட்ட எல்லாம் போச்சு. எங்கிட்ட ஒன்றுமே கிடையாது ஆண்டவரே. இப்போ நான் திக்குவாய் போய் பார்வன்ட்ட எப்படி பேசுவேன்? நான் திக்கு எனக்கு ஆண்டவரே. ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த திக்குவாய் உனக்கு வர்றதுக்கு தான்ப்பா நான் வெயிட்டே பண்ணேன் 40 வருஷம். என்ன ஆண்டவரே சொல்கிறீங்க? எப்போ நான் ஒன்றும் இல்லைங்கிற முடிவை நீ எடுக்கிறியோ அப்போ தான் நான் உன் கூட இருக்க முடியும். என்கிட்ட ஏதோ ஒன்று இருக்குன்னு நீ நினைக்கிற வரைக்கும் நான் உங்ககிட்ட இருக்க முடியாது. நிறைய பேர்கிட்ட அதுதான் பிரச்சனை. நான் இந்த ஊழியத்துக்கு வரக்கூடிய யங்ஸ்டர்ஸ்ட்டை நான் சொல்கிற ஒரு ஆலோசனைன்னு கூட சொல்ல முடியாது, அவங்களுக்கு ஆலோசனை சொல்கிற அளவுக்கு நமக்கு தகுதி இருக்கான்னு தெரியாது. ஆனால் ஒரு சஜஷன் ஒன்று சொல்லுவேன். என்ன அப்படின்னு கேட்டால், நீங்கள் இப்போது நல்ல கீபோர்டு வாசிக்கிறவங்களா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, இல்லை வயலினோ இல்லை கிட்டாரோ வாசிக்கிறவங்களா இருக்கீங்க. இப்போ நீங்கள் மினிஸ்ட்ரிக்கு வரும்போது என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டால், நான் நல்லா இங்கே கிட்டார் வாசிக்கிறேன், கீபோர்டு வாசிக்கிறேன், நான் வந்து என் தேவனுக்கு இந்த கீபோர்டை நான் நல்லா வாசிக்கணும் அவருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்படி கிடையாது, அப்படி அவசியமும் இல்லை. இது உலகத்தில் நீங்கள் கற்றுக்கொண்டது, இங்கே வாசிக்க கூடாதுன்னு சொல்லலை. இதை வச்சுட்டு ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே நான் திக்குவாயும் மந்த நாவு, நான் என்ன செய்யணும்? நான் முடிவெடுக்கக்கூடாது. எனக்கு என்னுடைய டேலண்ட்டை கர்த்தருக்கு யூஸ் பண்ணணும், நான் முடிவெடுக்கக்கூடாது. அந்த முடிவை அவர் எடுக்கணும். உன் டேலண்ட்டை நான் யூஸ் பண்ணிக்கிறேன்னு. கர்த்தர் தேவைப்பட்டா உன் டேலண்ட்டை யூஸ் பண்ணுவார், இல்லைனா உன் டேலண்ட்டே இல்லாமல் ஒன்றை யூஸ் பண்ணுவார். இன்னைக்கு நிறைய பேருடைய டீவியேஷன் எங்கே வந்துச்சு தெரியுமா? மினிஸ்ட்ரியில் அவங்க டேலண்ட்டை கர்த்தருக்கு யூஸ் பண்ணணும்னு நினைச்சாங்க. இது தப்பான்னு கேட்டால் தப்பு இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? அவங்க டேலண்ட்டை கர்த்தருக்கு யூஸ் பண்ண விரும்புனாங்க, அவங்கள கர்த்தர் யூஸ் பண்ண விரும்புகிறார். அவங்க டேலண்ட் வேறு, அவங்க வேறு. நிறைய பேர் அவங்க டேலண்ட்டையும் அவங்களையும் ஒன்றா நினச்சிக்கிறாங்க. நான் என்ன ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்குறாண்டவரே, என்னப்பா பண்ண போகிறேன்? நான் உமக்காக வாழ்நாளெல்லாம் கீபோர்டு வாசிப்பேன், வாழ்நாளெல்லாம் உமக்கு கிட்டார் வாசிப்பேன். அது இன்ஸ்ட்ருமெண்ட். ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் நாம தான் இன்ஸ்ட்ருமெண்ட். ஆண்டவருக்கு இது இல்லாமையே உன்னை என்னையும் பயன்படுத்துவார். ஆண்டவருக்கு இது தேவையே இல்லை, தேவையில்லைன்னு நான் சொல்லலை. அவர் அர்த்தம் என்னன்னா, அதை கர்த்தர் நமக்கு யூஸ் பண்ண தேவைப்பட்டா யூஸ் பண்ணுவார், அவ்வளோதான். இல்லைன்னா ஆண்டவர் தூக்கி போட்டுருவாரு. ஆண்டவருக்கு தேவை நம்ம தான். இப்போ மோசே கிட்ட 40 வருஷம் எகிப்தோடைய டேலண்ட் அப்படியே குமிஞ்சு கிடக்குது. வாக்கில் வல்லவன், ராமசேஸ்க்கு ஊர் கட்டினவர், பயங்கரமான இன்ஜினியர், அவன் எல்லா கலைகளிலும் தேறினவர்கள். இப்போ ஆண்டவரே நான் என்ன பண்ணணும்? ஆடுமை. என்ன ஆண்டவரே சொல்றீங்க? ஆடுமைப்பா. ஆட்டோட எத்தனை வருஷம் நீ மேய்ச்சிட்டே நான் சொல்றேன். இப்போ நாக்கு எல்லாம் போய் மடங்கி இப்படியே ஓட்டி 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 இப்போ வாக்கு வல்லத போய் இப்போ திக்கு வாயாய் போச்சு. ஆட்டுக்கிட்ட பேசுற மாதிரி தான் மனுஷங்கிட்டே பேசுறாரு, பேசுறாரு. இப்போ சொல்றாரு, ஆண்டவரே 40 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தீங்கன்னா நான் போய் பார்வோன்ட்ட நல்லா பேசியிருப்பேன். இப்போ திக்கு வாய் ஆண்டவரே, இப்போ போய் நான் என்ன பேசுவேன்? 40 வருஷத்துக்கு முன்னாடி பேசினா நீ பேசியிருப்ப, இப்போ திக்குவாய் மந்தவாச்சா, இனி நான் பேசுவேன். அதுதான் கர்த்தருக்கு வேணும். நான் பேசுறதுக்கு எனக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்குற நாக்கு வேணும். உன் டேலண்ட்டை கொஞ்சம் அப்படி ஓரம் வச்சிரு, உங்ககிட்ட இருக்கிற பவரெல்லாம் கொஞ்சம் ஓரம் அப்படி வச்சிருங்க.
வச்சுட்டு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, நான் என்ன பண்ண ஆண்டவரே. நிறைய பேருடைய ப்ராப்ளம் அங்கே தான் இருக்குது. பைபிள் காலேஜ் படிக்கிறது நல்லது, ஆனால் பைபிள் காலேஜ் ஞானத்தை கொண்டு வந்து ஊழியத்தில் மிக்ஸ் பண்ணக்கூடாது. அந்த பைபிள் காலேஜ் படித்த அந்த தாட் அப்படி வச்சுக்கிட்டு, ஆண்டவரே நான் என்ன பண்ணணும்னு கேட்கணும். ஆண்டவர் தேவைப்பட்ட அந்த பைபிள் காலேஜில் படித்ததை யூஸ் பண்ணிப்பார். இல்லைன்னா இதை விட மேலான பரலோகத்தின் நாலேஜை கொடுத்து உன்னை யூஸ் பண்ணுவார். அதுதான் முக்கியம். நான் படிக்க வேணான்னு சொல்ல, MBA முடிச்சுட்டு ஆண்டவரே, MBA முடிச்சிட்டியா, என்ன பண்ண போற? நான் வந்து ஆண்டவரே இந்த சபையை கட்டுறதுக்கு 2500 கொடுக்கக்கூடிய 2500 பேர் தேவை. இந்த MBA அட்மினிஸ்ட்ரேஷன் மைண்டை யூஸ் பண்ணி சபையை அப்படி ஆக்கி இப்படி ஆக்கி நாங்கள் வந்து சபையில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்கி ஓரமா உட்கார். என்ன பண்ண ஆண்டவரே? நான் சொல்றேன் கேளு. ஏன் நீ படித்த MBA விட நான் எம்பாம ஒன்று சொல்லி கொடுக்குறேன் உனக்கு. முழங்கால் போடு, நான் சொல்லி கொடுக்குறேன், அதை செய். அதுதான் மினிஸ்ட்ரி. நான் எந்த படிப்பையும் கேவலமா சொல்லல. படிப்பை கர்த்தர் பயன்படுத்தணும், நம்ம யூஸ் பண்ணக்கூடாது மினிஸ்ட்ரியில. கர்த்தர் மினிஸ்ட்ரியில நம்மளை தான் யூஸ் பண்ண விரும்புறாரு. நம்முடைய படிப்பையோ நம்முடைய டேலண்ட்டையோ தேவைப்பட்ட அவர் யூஸ் பண்ணிப்பாரு. மோசே கிட்ட அதுதான் சொல்றாரு, கொஞ்சம் அப்படி இருப்பா, நான் உன் நாவாக இருப்பேன். அடுத்து நான் உனக்கு போதிப்பேன். ஏன் எகிப்தில் போதிச்சது வேஸ்ட், நான் போதிக்கிறேன். அதுதான் நல்லா தெரிஞ்ச ஒரு ஆள் யார் தெரியுமா? பவுல். அதனால தான் அவர் சொன்னாரு, எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையும் என்று விட்டேன். ஏன் தெரியுமா? அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக. அங்க ஒண்ணு இருக்கு, அதை நான் தெரிஞ்சுக்கணும்னா இதை விடணும். இதை விட்டா தான் அதை தெரிஞ்சுக்க முடியும். இந்த அறிவோட உட்காந்துக்கிட்டு நான் அதை தெரிஞ்சுக்கணும் நீ ஆசைப்பட்டினா முடியாது. ஒன்று அது இல்லை இது. பாகால் தெய்வமானால் பாகால் இடத்துல போங்கள், கர்த்தர் தெய்வமானால் கர்த்தர் இடத்துல போங்கள். அதான் மேட்டர். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு போதிப்பேன். சபைக்கு இருக்க வேண்டிய 4வது முக்கியமான குவாலிட்டி, கர்த்தர் போதிக்கிறத சபையில் போதிக்கணும். நம்ம அறிவை கொண்டு போதிக்க கூடாது, மாம்சத்தை கொண்டு போதிக்க கூடாது. இப்போ இங்கே மோசே பண்ண தப்பு, இதை நீங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வரேன். மோசே ஒரு தப்பு ஒன்று செய்கிறார். என்ன செய்யறாரு? இப்போ கர்த்தர் சொல்லிட்டாரு, நான் போதிக்கிறேன் உனக்கு, நான் சொல்றத ஜனங்கிட்ட சொல்லு, நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன் எல்லாம், ஓகே ஃபைன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மோசே சொல்லலை. மோசே சொன்னார், ஆண்டவரே நீங்க எனக்கு இருப்பீங்க, என் கூட இருப்பீங்க, உங்க நாமம் என்கிட்ட இருக்கு. அப்படி கையை போட்டு எடுத்தா வல்லமை பயங்கரமா இருக்கு, கோல்ல வல்லமை இருக்கு, எல்லாம் ஓகேப்பா. இப்போ என்ன செய்யணும் மோசே? நீர் அனுப்ப சித்தமா இருக்கிற வேற யாராவது அனுப்பு. அதுக்கு எதுக்குடா இவ்வளவு நேரம் உங்ககிட்ட பேசினேன் நான்? ஏன் இப்போ மோசேக்கு உள்ள மாம்ச பயம், மாம்ச பயம். இப்போ என்ன நடக்க தெரியுமா? ஆரோன் ஒருத்தரை இந்த பிளான்லயே இல்லாம கர்த்தர் சேர்க்கிறாரு. ஆரோன் ஒருத்தவனை பார்க்க வந்துகிட்டு இருக்கான். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, அவன் உன் வாயாய் இருப்பான். இப்போ அந்த கர்த்தருடைய போஸ்டிங் யாருக்கு வந்துருச்சு? ஆரோனுக்கு போயிருச்சு. கர்த்தர் பேச வேண்டியதுக்கு பதிலா மனுஷன் பேச போறான். அங்கதான் விஷயம். கர்த்தர் பேசுறதுக்கு பதிலா மனுஷன் பேச போறான். அவன் உனக்கு வாயாய் இருப்பான், நீ அவனுக்கு தேவனாய் இருப்ப. இப்ப யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் சொன்னது என்ன? நான் உனக்கு தேவனாய் இருப்பேன், நான் உனக்கு வாயாய் இருப்பேன். எவ்வளவு பெரிய காரியம்! நான் உனக்கு போதிப்பேன். இன்னைக்கு நிறைய இடத்துல என்ன பிரச்சனை தெரியுமா? கர்த்தர் பேசுறதுக்கு பதிலா ஆரோன் பேசிட்டு இருக்காங்க, ஆவியானவர் பேசுறதுக்கு பதிலா மாம்சம் பேசிக்கிட்டு இருக்கு. அதோட விளைவு என்ன? கோபம் உண்டவராய். இன்னைக்கு நிறைய சபையில கர்த்தருடைய கோபம் தான் இருக்கு. மாம்சம் பேசுது சபையில். ஒரு மெசேஜ் கொடுக்கும்போது அந்த மெசேஜ் ஆவியானவர் கொடுக்குறாரா, மாம்சம் கொடுக்குதான்னு நீங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். கொடுக்குறவங்களே கண்டுபிடிச்சிடலாம். எப்படி? உங்களை திட்டின ஒருத்தர் உட்காந்துருக்காரு எதிரில். இப்போ நீங்கள் மெசேஜ் கொடுக்குறீங்க, அந்த 45 நிமிஷமும் அவரை பற்றி பேசாமல் நீங்கள் பேசிட்டீங்கன்னா அது ஆவியானவர் பேசுறது. ஏதாவது ஒரு நிமிஷத்தில், ஒரு செகண்டில் அந்த ஆளை பற்றின எண்ணம் மைண்டில் வந்து நீங்கள் 3வது நபரை 4வது நபரை சொல்கிற மாதிரி கூட அவரை சொல்லிட்டீங்கன்னா உன் மாம்சம் அதில் கலந்துருச்சுன்னு அர்த்தம். ஆரோன் பேசிட்டான்னு அர்த்தம். கர்த்தர் கோபம் உண்டவராய் மாறிடுவார். இன்னைக்கு அதான் நடக்குது. பிரசங்கம் யார் பேசுறது? தேவனா? யார் போதிக்கிறது சபையில்? தேவனா மாம்சமா? இதுதான் இப்போ முக்கியமே. ஒருத்தர் ஏதாவது சொன்னாங்கன்னா உடனே அந்த எண்ணம் மைண்ட் தாட்டில் இருக்கு. அந்த வாரம் ஃபுல்லாக நடந்தது என் தாட்டில் இருக்கு. இப்போ என்ன பண்ணுறேன்? ஞாயிற்றுக்கிழமை காலையில் அந்த ஒரு வாரம் நடந்த ஸ்டஃப்பை ஒரு 4 பேர் என்ன தப்பாக பேசிட்டாங்க. இந்த 4 பேர் பேசுறதை நான் என்ன பண்ணுறேன் தெரியுமா? கீழே உட்காந்துருக்கிற 4000 பேருக்கு கொடுக்குறேன். அவனோட கஷ்டம் அதை கேட்டே ஆகணும். அவன் மாவம் ஒரு வாரமா ஆவிக்குரிய ஆகாரம் கிடைக்காம வந்து உட்காந்துருக்கான். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க தெரியுமா?
அந்த 4 பேருக்கு ஜுரம், அவனுக்கு பேராசிட்டமால் கொடுக்கணும். இப்போ நீங்க என்ன பண்ணீங்க? எல்லாரும் வாயை திறங்க, அத்தனை பேர் வாயிலும் போடுறா பேராசிட்டமால். ஏன்? ஆவியானவர் பேராசிட்டமால் அது 4 பேர் தான் கொடுக்க சொன்னாரு. 4 பேரை தனியாக கூப்பிடுங்க, உங்களை பற்றி இப்படி எனக்கு ஒரு குறை இருக்கு, மனசில் இருக்கு, பேசி முடிங்க. பிரசங்க பீடத்தை உங்கள் மாம்சத்துக்கு பயன்படுத்தாதிருங்கள். ஆரோன் பிரசங்க பீடத்திலிருந்து பேசக்கூடாது. பிரசங்க பீடத்திலிருந்து தேவன் தான் பேசணும். தேவன் உன் வாயாய் இருப்பார், அவர் பேசணும், அவர் போதிப்பார். சபையில் பிரசங்கம் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தையா இருக்கும். கான்ஃபிடென்ட் உங்களுக்கு இருக்கணும். முதல்ல இது எனக்கு கர்த்தர் கொடுத்தாரு, இன்னைக்கு கர்த்தர் பேச சொன்னாரு, அந்த கான்ஃபிடென்ட் உங்களுக்கு வந்துருச்சுன்னா ஓகே ஃபைன். அன்னைக்கு மெசேஜ், அன்னைக்கு செய்தி அந்த சபையை அசைக்கும், தொடும். அங்க கொடுக்கிறவங்க சாட்சி கொடுப்பாங்க, கர்த்தர் என்னோடு கூட பேசினார், இது கர்த்தர் எனக்கு கொடுத்த வார்த்தைன்னு சொல்லுவாங்க. அப்படி எதுவுமே சொல்லாம ஒரு அசைவே இல்லாம நடக்குதுன்னா, சில நேரங்களில் சில சபைகள்ல என்ன வார்த்தை கொடுத்தாலும் அசைவு இருக்காது, அது வேற. ஆனால் இது பெரும்பான்மை அப்படி கிடையாது. இயேசு பிரசங்கம் பண்ணி முடிக்கும் போதெல்லாம் பாருங்க, ஜனங்க ஆச்சரியப்பட்டார்கள். அதிகாரமுடையவராய் பேசி ஜனங்கள் வந்து சொன்னாங்க, இதுவரைக்கும் நாங்க இப்படி பேசி கேட்டதில்லைன்னு சொன்னாங்க. ஜனங்க ஒரு சாட்சி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, இல்லைன்னா பரலோகம் சாட்சி கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த இடத்துல உன் பிரசங்கத்தில் ஒன்று மட்டும் மைண்டில் நல்லா வச்சுக்கொள்ளுங்க. ஊழியர்களுக்கு நான் சொல்கிறது, இளம் ஊழியருக்கு இது மட்டும் வர, ஏன்னா இதுக்கு மேலே உள்ளவங்களுக்கு நான் சொல்ல முடியாது, அவங்களாம் நம்ம அங்கே போக வேண்டாம். நம்ம இளம் ஊழியர்கள் வர்றவங்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் தேவ சமூகத்திலேருந்து ஆண்டவர்கிட்ட வார்த்தை வாங்குங்க. நீங்கள் அந்த உங்கள் வாழ்க்கையில் நடந்த யாரோ ஒருத்தர் எதிராக பேசிட்டாங்களோ, அது ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சோ, அதை உங்கள் பிரசங்கத்தை யூஸ் பண்ணி யாருக்கும் சொல்லாதீங்க, அதை ஜனங்களுக்கு கொண்டு போகாதீங்க. அது அவனுக்கு தேவையில்லை, அது உன் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம், அது எதுக்கு அவனுக்கு? உனக்கு விரோதியே வந்து உக்காந்தாலும் அந்த விரோதியை சாடமாடியா மாம்சத்தில் பேசுனீங்கன்னா உன்னுடைய பலிபீடத்தை நீ அசுசப்படுத்திட்டீங்கன்னு அர்த்தம். உங்களுடைய பலிபீடத்தில் மாம்சத்தை கொண்டு வந்துட்டீங்கன்னு அர்த்தம். பேசுறவங்க பேசட்டும், அவங்க வந்துடட்டும். அப்படி அவங்ககிட்ட ஒப்புரவாகணும்னா தனியாக கூப்பிட்டு ஒப்புரவாக முடியலன்னா விடுங்க. ஆனால் உட்காந்துருக்கிற மிச்சம் பேரை மாம்சத்தை விதைக்காதீங்க. ஆண்டவர் என்ன நினைப்பார் தெரியுமா? நீ உன் மாம்சத்தை விதைக்கிறதுனால அவங்க இருதயத்தை திறக்க மாட்டார். ஏன்னா அது கர்த்தருடைய ஆத்மா உள்ள இருக்கு, அவர் ஜீவ ஆத்மா ஊதி இருக்கிறாரு. அது உள்ள என்ன ஆகாரம் கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும். இங்க இருந்து மாம்சத்தை பேசும்போது அந்த ஆகாரம் உள்ள போகாம பார்த்துப்பாரு. ஏன்? ஐயோ இது இவங்களுக்கு வேண்டியது, இவன் மாம்சத்தில் பேசுறான், இதை பேசினா ஏன் இவங்கெல்லாம் கெட்டு போயிடுவாங்க. எத்தனை சபையில் விசுவாசி சொல் தெரியுமா? நான் பார்த்ததை உங்களுக்கு சொல்றேன். நிறைய சபையில் விசுவாசி பிரசங்கம் பண்ணி முடிச்சோன்னு சொல்லும், இன்னைக்கு யாரையோ பெரும்போடு போட்டார், எவனை போட்டார்னு தெரியல. அப்போனா அவன் மைண்டில் என்ன ஏறல? ஆவியானவர் பேசினார்னு ஏறல. ஒரு பெரிய பிரசங்கியார், நல்லா பேசுவார், நல்ல பிரசங்கியார், நல்ல செய்தி கொடுப்பார். அவரோட கூட்டத்துக்கு ஒருத்தர் போயிட்டு வந்தார். நான் ரொம்ப வாஞ்சியாக கேட்டேன், அண்ணன் என்ன பேசினாங்க இன்னைக்கு போட்டு தாளிச்சு எடுத்துட்டாருங்க எல்லாரையும். 4-5 ஊழியக்காரங்க பேரை சொல்லி அவரை போட்டு இவரை போட்டு. நான் கேட்டேன், என்ன வசனம் பேசினாரு? வசனத்தை விடுங்க, என்ன போல்டா அடிச்சார் தெரியுமா? வசனம் மைண்டில் போல பார்த்தீங்களா? உன் மாம்சத்தை அவனுக்குள்ள கலந்துட்ட, நீ உன் மாம்சத்தை அவனுக்குள்ள கலந்துட்ட. இப்போ அவன் எதுக்கு வந்து உட்கார்றான் பிரசங்கத்தில்? இன்னைக்கு யாரை திட்ட போறாரு, யாரை போட போறாரு, அண்ணன் யாரை இன்னைக்கு விட்ட போறாரு, யாரை குத்த போறாருன்னு வந்து உட்காந்துருக்கான். அப்படி நீங்க அன்னைக்கு எதுவும் பேசாம ஆவில பேசினா இவன் மாம்சத்தை வந்து என்ன தெரியுமா சொல்றான்? அண்ணன் பிரசங்கம் இன்னைக்கு எடுபடவே இல்லை, இன்னைக்கு ரொம்ப சாஃப்டா பேசிட்டாரு. உன்னுடைய மாம்சம் கலக்காத பிரசங்கத்தை கர்த்தர் விரும்புகிறார். அதனால்தான் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் வாயாய் இருப்பேன், நான் உனக்கு போதிப்பேன், நான் நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பித்து நான் உனக்கு போதிப்பேன். நம்ம தீர்மானம் எடுக்கணும், ஆண்டவரே என் சபையில் நீங்கள் தான்ப்பா பேசுவீங்க, நான் பேசவே மாட்டேன் ஆண்டவரே, நான் உங்கள் ரெப்ரசன்டேட்டிவாக நிற்பேனே ஒழிய மனுஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி நான் பேச மாட்டேன். இன்னொன்று சொல்கிறேன், இந்த பலிபீடத்தில் யாரையாவது நீங்கள் ஏற்றுறீங்கன்னா கர்த்தர் உத்தரவு கொடுத்தா மட்டும் ஏற்றுங்க. கர்த்தர் உத்தரவு கொடுக்கலையா நீங்களே பேசுங்க. ஒருவேளை வார்த்தை இல்லையா, தைரியமா இன்னைக்கு வார்த்தை இல்லை, நம்ம ஜெபம் பண்ணுவோம், தேவனை ஆராதிப்போம், துதிப்போம், ஒரு வாரம் முழுக்க கர்த்தரை துதிப்போம்னு தேவ சமூகத்தில் போய் கதறுங்க, ஆண்டவரே எனக்கு வார்த்தை கொடுங்க, கொடுப்பாரு. தம்முடைய நம் நிமித்தமாவோ இல்லையோ வந்திருக்கிற ஜனங்கள் நிமித்தமாய் கர்த்தர் கண்டிப்பாக வார்த்தையை கொடுத்து தான் அனுப்புவார். ஆனால் இங்கிருந்து கர்த்தருக்கு பிரியமில்லாத, தேவ சித்தம் இல்லாத மாம்ச சித்தம் வந்துடக்கூடாது. இந்த 4 காரியங்கள் ரொம்ப முக்கியம். இதில் ரொம்ப ஆச்சரியம், 4வது இடத்துல மோசே செய்தது அந்த தப்பு. அவன் தன்னுடைய ஊழியத்தில் மாம்சத்தை கலந்ததனுடைய விளைவு கடைசி வரைக்கும் ஆரோன் பிரச்சனை.
கடைசி வரைக்கும் 32ஆம் அதிகாரத்தில் கண்ணுக்குட்டியை செஞ்சிருவார். அதுக்கப்புறம் ஜனங்களை நிர்வாணமாக்கிடுவார். அதுக்கப்புறம் பாருங்க, அப்படியே கண்மலை அடிக்கிற விஷயம் வரைக்கும் வந்து 2 பேருமே போல பாருங்க, 2 பேருமே உள்ள போல. இவன் செஞ்ச தப்பும் அவன் செஞ்ச தப்பும் எல்லாம் சேர்ந்து மொத்தமாக 2 பேரையும் போடாம பண்ணிருச்சு. நான் அதை தான் சொல்றேன், நீங்க மாம்சத்தை கலந்துட்டீங்கன்னா கடைசியில் நீங்க கானானுக்கு போக விடாத நிலைமை வந்துடும். அதான் நடக்கும். கர்த்தர் கொடுக்குற வார்த்தை தைரியமா பேசுங்க. இன்னொன்னு சொல்றேன், நான் சொல்லிட்டு முடிக்கிறேன். சில நேரங்களில் நாம என்ன பண்ணுவோம்னா, சில சபைகளில் வந்து சொல்லிடுவாங்க 1.5 மணி நேரம் பேசுங்க அப்படிம்பாங்க. செய்தி 1 மணி நேரத்தில் முடிகிற மாதிரி இருக்கும். 1 மணி நேரத்தில் முடிச்சிடணும். 1 மணி நேரத்தில் அதை முடிச்சிடணும். ஏன் முடிக்கணும் தெரியுமா? 1 மணி நேரம் வரைக்கும் தான் ஆவியானவர் பேசியிருக்கிறாரு. அடுத்த 1/2 மணி நேரம் அவங்க பேச சொன்னதுனால மாம்சத்தில் பேசுவீங்க. நீங்கள் எப்போ ஆரம்பிச்சிங்களோ அப்போ ஆவியானவர் போயிடுவார். எப்போ முடிக்க சொல்கிறாரோ அப்போ முடிக்கணும், அவ்வளோதான், ஃபினிஷ். சில இடத்துலலாம் உங்களுக்கு போகும்போது சொல்லுவாங்க, சீட்டு வரும். என்ன சீட்டு வரும் தெரியுமா? பேசிக்கிட்டே இருப்போம், இன்னும் சாப்பாடு ரெடியாகவில்லை, இன்னும் 1/2 மணி நேரம் பேசுவோம் அப்படின்னு. உடனே நான் அந்த சீட்டை எடுத்தே சொல்லுவேன், சாப்பாட்டுக்கெல்லாம் பிரசங்கம் பண்ண முடியாதுன்ட்டு வச்சிருவேன். நிஜம் நான் சொல்றது, சாப்பாட்டுக்கு பிரசங்கம் பண்ண முடியாது. உங்களுக்கு வர வேண்டிய சாப்பாடு வண்டியில் வந்துகிட்டு இருக்கோம், அது வரைக்கும் இங்கே பிரசங்கம் பண்ண முடியாது, இழுக்க முடியாது. ஆவியானவர் சொன்னதை மட்டும்தான் பேச முடியும். அதே இன்னொன்று இருக்கு, சில நேரத்தில் ஆவியானவர் 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா பேச சொல்றாரா, 5 நிமிஷம் எனக்கு வேணும்னு கேட்டுட்டு அந்த 5 நிமிஷத்தை பேசிருங்க. சில நேரத்தில் அதையும் பேச விடாம. பலிபீடம் கர்த்தர் கொடுக்கிற இடம், ஆவியானவருக்கு மட்டுமே இடம், அதுக்கு மட்டும்தான் இம்பார்ட்டன்ஸ். இங்க மாம்சம் கலக்கவே கூடாது, மாம்ச சிந்தனை வரக்கூடாது. இந்த 4 காரியங்களை மோசே செய்தார். 4வதுல மட்டும் தவறினார். இந்த 4வதுல நாம தவறாதபடிக்கு இருப்போமானால் கடைசி வரைக்கும் இந்த சபை கர்த்தரால் நடத்தப்படுகிற சபை. உன்னோடு கூட உன் தேவனாகிய கர்த்தர் இருப்பார். உன்னோடு கூட அவருடைய நாமத்தை அனுப்பி இருக்கிறார். அவருடைய வல்லமை, அற்புத அடையாளங்கள் இந்த சபையில் நடக்கும். கடைசி வரைக்கும் கர்த்தருடைய வார்த்தை மாம்சம் கலக்காமல் இந்த சபையில் இருக்குமானால் இதுதான் கர்த்தர் விரும்புகிற மணவாட்டி திருச்சபை. கரை திரையற்ற கற்புள்ள கன்னிகையாக வரப்போகிற ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்கிற சபையாக மாறும். நம்ம ஜெபம் பண்ண போறோம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, அருமையான நாட்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேவனாகிய கர்த்தர் இம்மட்டும் இவர்களை நடத்தி கொண்டு வந்திருக்கிறீங்கப்பா. 12 ஆண்டு காலம், இந்த லாங் இயர்ஸ், இதுவரைக்கும் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு வந்தது போல வந்திருக்கிறேன் ஆண்டவரே. உடைய ஊழியக்காரருக்காக, அவருடைய குடும்பத்திற்காக, இந்த ஊழியத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு செங்கலா கட்டிட்டு வந்திருக்கிறாங்கப்பா. ஒவ்வொரு இன்ச்சு பை இன்ச்சா உருவாகி இருக்கிறாங்க ஆண்டவரே. ஏதோ ஒரே நாளில் இவங்க அப்படி உருவாகல, அவங்கள தாயின் கருவிலிருந்து உருவாக்கி என்னை கொண்டு வந்து ஒரு ஸ்தலத்தில் உட்கார வச்சிருக்கிறேன். வருகிற நாட்களில் இவர்களுக்கு நீர் நியமித்தவைகளை இவர்கள் சுதந்திரித்துக் கொள்ளட்டும். இவர்களுக்கு என்ன நீர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை இவர்கள் சுதந்திரித்துக் கொள்ளட்டும். இந்த திருச்சபை ஒரு மலை மேல் இருக்கிற பட்டணமாக அநேக ஜனங்கள் ஓடி வந்து ஆண்டவன்மாரை ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கப்படுகிற திருச்சபையாக, அநேக வியாதியஸ்தர்கள் குணமாக்குற திருச்சபையாக, அநேக அகப்பட்டவர்கள், பிசாசுகள் அகப்பட்டவர்கள் விடுதலையாகிற ஒரு டெலிவரன்ஸ் சென்டராக மாறட்டும் ஆண்டவரே. ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் இருந்தா அங்க இருக்கிற ஜனங்கள்லாம் ஓடி வராங்கப்பா. அதே மாதிரி எங்க சபை ஒரு பெரிய ஹீலிங் சென்டரா மாறட்டும் ஆண்டவரே. இந்த சுத்து வட்டாரத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் ஓடி வந்து சுகமாக்குறதுக்கு இங்க வரட்டும். அகப்பட்டவங்க எல்லாம் விடுதலையாகிறதுக்கு இங்க வரட்டும். கர்த்தர் நீர் அப்படி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அதை காட்டிலும் விசேஷமாய் அற்புத அடையாளங்கள் நடக்கிறது 2வதுப்பா. உம்முடைய வசனம் உம்முடைய ஊழியக்காரருடைய வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, தியானிக்கும் போதெல்லாம் மறைபொருள்கள் வெளிப்படுவதாக, இங்கே வந்திருக்கிற வரப்போகிற ஒவ்வொரு ஜனங்களுடைய ஆத்தும தாகத்தை தீர்க்கிற பசும் புல்லினும் மேலான வசனம் வருவதாக ஆண்டவரே. மாம்சம் கலவாத பிரசங்கம் வரட்டும். அநேக ஜனங்கள் நம்பி இந்த சபைக்கு வரணும். அங்க போனா கர்த்தருடைய வார்த்தை கிடைக்கும்னு வரணும். அப்படி இந்த சபையை மாத்தி நீ அமைக்க போற தயவுக்காய் ஸ்தோத்திரம். இன்னும் நீர் பேச போற தயவுக்காய் நன்றி. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.